கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதம். ஆமீன். நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்படுறது, உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம நல்லா இருக்கணுங்கிறத காட்டிலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்ததி நல்லா இருக்கணுங்கிறத தான் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, வீடு வாசல் சேர்த்து வைக்கிறாங்க, நிறைய காரியங்களை பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா அது கடைசிக்கு அவங்க போய் சேர்ந்தாங்கிறது அவங்க பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்துல என்ன தெரியுங்களா? உபாகம் 5:10 என்னிடத்தில் அன்பு உண்டு, என் கற்பனைகளை கை கொள்ளுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதாக இருக்கிறேன். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, ஒரு சந்ததி, 2 சந்ததி இல்லைங்க, 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்யறா இருப்பாராம். ஆசீர்வதித்து இறங்கி கர்த்தர் எல்லா காரியங்களும் நன்றாக இருக்க முடியும் ஆசீர்வதிப்பாராம். அதை செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தரிடத்தை அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். 10 கட்டளையில எல்லாத்தையும் சுருக்கி கட்ட 2 கட்டளையை கொடுத்து என்ன, ஒரு முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட கத்தட்ட அன்பு கூறுவாயாக, முன்னெடுத்து அன்பு கூறுவோம், பேருக்கு அன்பு கூறுவாங்க. முழு மாசோட கத்தட்ட அன்பு செலுத்தி நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வேதத்தில் நடந்து ஜெபித்து அவருக்கு பிரியமான பேரம் நடந்தோம்னா, அவர் கற்பனைகளை கேட்கணும்னா ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் செய்யாம நம்ம பிள்ளைகளையும் கத்த ஆசீர்வதிப்பாராம். வசனம் சொல்லுதுயா, நீ உன் பிள்ளைகளையும் சமாத்தி காண்ப வசனத்தை பிரகாரமாக கர்த்தர் நமக்கு நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம மட்டும் நமக்கு அனுபவிக்காம நம்ம பிள்ளைகளையும் எல்லாம் ஆசிரியக்கும்படி கர்த்தர் தலைமை ஆசிரியப்பாரு. இன்றைக்கு முழுமனதோட கர்த்தத்தை அன்பு செலுத்துங்க, அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு, உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பாரு, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க தலைமுறை நல்லா இருக்கும். 1000 தலைமுறை ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களை வந்து சேர்வதாக. ஆமென். God bless you.